வணக்கம், ஹாய், ஹலோ, நமஸ்தே, நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக்கீஸுங்க. அந்த குக்கீஸுக்குள்ள நம்ம ஹார்ட்டையும் விட போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 50 கிராம் மாஜரின் எடுத்துறாங்க. சரியா, 50 கிராம் மாஜரின் எடுத்து நல்லா அடிச்சுக்கிறேன். சரியா, நல்லா அடிச்சு நீங்கள் பீட்டர் இருந்தால் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 100 கிராம் சுகர் போட்டுனா அரைக்கலாங்க, சும்மா தான் போடணும். நீங்கள் அது அந்த கேக் அடிப்போம் அதை மாதிரி கதையே இல்லையான்னு யோசிக்காதீங்க, பரவாயில்ல. சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை விடுறேன். ஒரு முட்டை விட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. சரியா, நல்லா அடிச்சுக்கோங்க. சீனி கரையோணும் மண்டில், அதுக்காக ஆகலும் இதாக எடுக்காதீங்க. சரியா, ஒரு கரைச்சி ஒரு அடிச்சு ஒரு பதம் வரும் பாருங்க, அந்த டைம் எடுத்துக்கோங்க. சரியா, இது நான் திருப்பி சொல்கிறேன், யாருக்கும் கொடுக்க உங்களோட வீட்டுக்காரருக்கு மட்டும். அண்ட் நீங்கள் மட்டும் பார்த்துக்காதீங்க, சிங்கிள் உங்களுக்காக மட்டும்தான். சரி, அவங்களுக்கெல்லாம் இல்லைங்க. ஓகே, நம்ம நல்லா பீட் பண்ணிட்டு சரியா பாருங்க. சீனிக்காரல்லன்னு மட்டும் யோசிக்காங்க, நம்ம மாவைத்தான் உருட்டி எடுக்க போகிறோம். ஸோ அது ஓகே இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன் அண்ட் ஃப்ளேவர் போடுறேன். எனக்கு ஒரு பழக்கங்க, நான் வெனிலாவே விடுறல. எனக்கு இந்த வெனிலா விட்டால் முட்டை வாசம் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நான் வெனிலாவே விடுறலைங்க. நான் பைனாப்பிள்லாம் என்னத்துக்குனாலும் விடுவேன். அப்புறம் வெனிலா பைனாப்பிள் விட்டுட்டு, பைனாப்பிள் 1/2 டீஸ்பூன் விடுங்க. சரி, விட்டுட்டு அதுக்கப்புறம் மா போட போகிறேன். மா கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன். 200 கிராம் மா எடுத்திருக்கேன். சரியா, 50 கிராம் மாஜரின், 100 கிராம் சுகர், மற்றது என்ன பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், மற்றது 1/2 டீஸ்பூன் என்ன ஃப்ளேவர், அதுக்கப்புறம் 200 கிராம் மா. சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா குழைச்சி எடுத்துக்கிறேன். சரியா, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. குழைச்சி எடுத்து அது ஊற விட ஒன்றுமெண்டெல்லாம் இல்லை. நான் குழைச்சி எடுத்துட்டு ஜாமை அடித்து ஒரு பேக்குக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும். சரியா, அன்னிட்டு நம்ம இப்போது ஜாமை கொட்டிட்டு ஒரு பெரிய பொட்டில் ஜாம் பண்ணாங்க, அது எனக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அடிக்கிறேன். ஜாம் திக்காக தானே இருக்கும். ஸோ நல்லா அடித்து ஒரு லிக்யூட் ஆக்கிட்டு ஒன்றுமே விட தேவையில்லை, சும்மா கரண்டியால் அடித்தாலே ஓகேங்க. அதை நான் பைப்பிங் பேக்குக்குள்ளே போட்டேன். அது நொசல்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு, மறுபடியாக நான் போடுறேன். சரியா, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி செய்யுங்க. சரியா, நம்ம இனித்தாங்க நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ளேயே போக போகிறோம். நம்ம முக்கியமான விஷயங்கள்லேயே மோசமானவங்க என்ன மாதிரி. ஆமாங்க, நம்ம இனித்தான் முக்கியமான விஷயத்துக்கே போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம ரத்தத்தை ரெடி பண்ணிட்டு அந்த ரத்தத்தை அந்த மாவில் வச்சு அப்படியே புளிஞ்சு ரத்தம் இல்லைங்க, வெறும் ஜாம் தான், யோசிக்காதீங்க. ஓகே, நம்ம நீ எடுத்து வச்ச மாவை உருட்டிட்டு அதுக்கு நம்ம ஹார்ட்டின் ஷேப்பில், உங்களுக்கு என்ன ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நான் விரலால் தான் கொடுத்துக்கிறேன். சரியா, அப்படி ஒரு இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே இதில் கொடுத்துட்டேங்க. நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதை நம்ம நாங்கள் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். சரியா, பேக் பண்ணி எடுக்கிறது நார்மலாகவே 170°C விட்டுட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி விடுங்க. அப்படியே பிஸ்கெட் மாதிரி வரும் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஆமாங்க, அதை உடைச்சா நல்லா முருன்னு இருந்துச்சு தெரியுமா. சரியா, வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய் பாய். நல்லா இருக்குது, நான் சாப்பிட்டேன், சூப்பர்.